இப்படிப்பட்ட தண்ணீர் பஞ்சத்தை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியருடைய தெய்வங்களாகிய பாகாலை வழிபட்டு தேவனுக்கு கோபப்படுத்தினபடியினால் தேவன் வானத்தை அடைத்தார். Because the people of Israel, they bow down to Baal, the god of Canaanite, God became angry. The heavenly Father became angry and he shut up the heaven and he stopped rain, and due to this there was scarcity of water. தேவனை கோபப்படுத்தி அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்ததினாலே அங்கே தண்ணீர் பஞ்சம் ஒரு பகுதியில் இருந்தது, ஆகார பஞ்சமும் ஒரு பகுதியில் காணப்பட்டது. Because they made God the Father angry, there was famine one side and there was scarcity of water on one side. இது நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. These things will happen only when we sin against God. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதேமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. 2 Kings chapter 3 verse 9 says, "So the king of Israel went with the king of Judah and the king of Edom, and when they had made a circuitous march of 7 days, there was no water for the army or for the animals that followed them." அவருடைய இராணுவத்துக்கு அவருடைய மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. And there was no water for the army and for the animals. அப்பொழுது தேவனை நோக்கி அவர்கள் காத்திருந்த போது எலிசா தீர்க்கதரிசி அவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. When they waited for the Lord through the prophet Elisha, God's word come to them. 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Verse 16 says, எலிசா கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்க வாய்க்கால்களை வெட்டுங்கள். and Elisha said, "Thus says the Lord, I will make this dry stubble full of pools. You shall dig a pit." நீங்கள் காட்டையும் காண மாண்டீர்கள், மலையும் காண மாண்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And he said, "The Lord says, I will make this dry land tremble full of pools. You shall not see wind or rain, but the stream shall be filled with water, so that you shall drink, you, your livestock, and your animals shall drink." இது கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு அற்பமான காரியம் என்று சொல்லப்பட்டது. This is a meek thing to the Lord. நீங்க காட்டையும் காண மாட்டீங்க, மலையும் காண மாட்டீங்க, ஆனா இந்த இடங்களை முழுவதிலும் பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்கால்களை வெட்டுங்க, அதை நீரால் நிரப்பி உங்கள் மிருக ஜீவன்கள் உங்கள் இராணுவங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணீர் தர வேண்டியது என்னுடைய பகுதி. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பகுதியில் இறக்க செய்வதற்காக. God said, "You shall not see wind or rain, but the stream shall be filled with water, and I will give you water to drink for your livestock and your animals." Why? This is due to the mercy of the Lord. தேவ பிள்ளையே, Children of God, இப்படிப்பட்ட தண்ணீர் பஞ்சங்கள் என்ன செய்கிறது? வருகிறது. and these type of scarcity of water is going to come நாம் தேவனை கோபப்படுத்துகிற வேளையிலே, when we make God angry. மற்ற தேசத்துடைய இராணுவங்கள் வந்து நம்முடைய தேசத்தை என்ன செய்கிறது? முற்றுகையிடுகிற வேளையிலே, When other army, that is other nations army, they come and besiege our land. இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதனால உயிர் வாழ முடியாது. No man can live without water nowadays. எலியா வந்து அந்த சாரிபாத் விதவையின் இடத்துல கேட்கிறார், தண்ணீர் கொண்டு வா. Elijah is asking the widow of Zarephath to bring a little water. தேவ பிள்ளையே, Children of God, யோவான் 4வது அதிகாரத்தில் இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். we are going to see in John chapter 4. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருக்கிறது. There is the well of Jacob. சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்த பொழுது அந்த இடத்துல அங்கே காணப்படுகிறது. And the well was in the place called Zihar. யோவான் 4:6 இப்படியாய் சொல்லுகிறது. John chapter 4 verse 6 says, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. Jacob's well was there. இயேசு பிரயாணத்தினாலே இளைப்படைந்தவராய், Jesus wearied as he was from his journey,
அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். He was sitting beside the well. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையா இருந்தது. It was about the 6th hour. தேவன் அந்த பகுதியில் அவர் வரும்போது அவர் இளைப்படைந்தவராய் அவர் என்ன செய்கிறார்? யாக்கோப்புடைய கிணறின் அருகிலே அவர் அமருகிறார். When Jesus he came from a long journey, he became weary and tired, so he sat beside Jacob's well. நமக்கு தெரியும் இந்த பகுதியில் அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வருகிறார். தேவன் அவரிடத்தில் தண்ணீர் கேட்கும்போது அந்த ஸ்திரியானவள் சொல்லுகிறார், நீர் ஒரு யூதனாய் இருக்கும்போது சமாரிய ஸ்திரீனிடத்தில் கேட்கிறீரே என்று அவர் சொல்லுகிறார். We know all this story that when the Samaritan woman, she was standing near the well, when Jesus came and asked for water, she said, you are a Jew and I am a Samaritan, how can you get water from me? All this we know. யோவான் 4:10 இப்படியாய் சொல்லுகிறது. John chapter 4:10 says, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமா, Jesus answered her, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாக என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதை அறியாதிருந்ததினால், if you knew the gift of God and who is that is saying to you, give me a drink, நீயோ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், you would have asked him, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். and he would have given you living water. அதற்கு அந்த ஸ்திரீ, And that woman, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லை. the woman said to him, sir, you have nothing to draw water, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, and the well is also deep. பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். Then from where do you get that living water? தேவ பிள்ளையே, Children of God, அவளுக்கு தெரியாது இவர் ஆண்டவராகிய இயேசு என்பது அவளுக்கு தெரியாதபடியினால், நீர் யூதரா இருக்கிறீரே, சமாரிய ஸ்திரியோடு நீர் எப்படி இந்த காரியத்தை கேட்கலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் இவரிடத்தில் ஜீவத்தண்ணீர் இருக்கிறது என்பதை அவள் அறியாதிருந்தாள். she was a Samaritan woman. She did not know who Jesus was. So she said to Jesus, you are a Jew and I am a Samaritan. How can you ask water from me? And she didn't even know that Jesus was Lord. And so she didn't know that Lord is ready to give her living water. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த எங்க பிதாவாகிய யாக்கோப்பை விட நீர் பெரியவரா? The woman is asking Jesus, the person that is Jacob, our forefather, he gave us this well. Are you greater than our father Jacob? அவருடைய பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் இந்த கிணற்றில தான் நாங்க தண்ணீர் குடித்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறது. He gave us the well and drank from it himself, and did his sons and his livestock also are living out of this well. இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு திரும்ப தாகம் உண்டாகும். The people who drink water from this well will thirst again. யோவான் 4:14 இப்படியாய் சொல்லுகிறது. John chapter 4 verse 14 says, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவருக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. but whoever drinks water that I give him will never be thirsty again. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். The water that I will give him will become in him a spring of water welling up to eternal life. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிற யாருக்கு ஒரு காலமும் திரும்ப தாகம் உண்டாகாது. Whoever drinks the water that I will give him will never be thirsty again. அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். How will it be inside of that person? The water that Jesus gave him will become in him a spring of water welling up to eternal life.